Dear students, good evening to all. I am P. Rajesh Kannan, Department of Chemistry, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School. Okay, today we are discuss about that gaseous state. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாயு நிலைமை அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா, பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 நிலைமைகள் இருக்கும். திட, திரவ மற்றும் வாயு நிலைமைகள். இந்த வாயு நிலைமைகளில் பொருட்கள்லாம் எப்படி இருக்குது, அதனுடைய அழுத்தம், கன அளவு, வெப்பநிலைகள் இவைகளை பொறுத்து அவைகளுடைய தன்மைகள்லாம் எப்படி மாறுது, இதெல்லாம் பற்றி தான் படிக்கிறது தான் பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வாயு நிலைமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லியல்பு சமன்பாடுன்னா என்ன, அதை பற்றி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் மற்றும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆகிய 4 மாறிலிகளை கொண்டு வாயு நிலைமையினை முழுமையாக விவரிக்க இயலும். ஓகேங்களா, வாயு நிலைமையை முழுமையாக விவரிக்கணும்னா 4 ஃபேக்டர் வேணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலை, அழுத்தம், கன அளவு மற்றும் மோல்களின் எண்ணிக்கை. என் என்பது என்னது அப்படின்னா மோல்களின் எண்ணிக்கை. டீங்கிறது இங்கே வெப்பநிலையை குறிக்குது, பிங்கிறது அழுத்தத்தை குறிக்குது, விங்கிறது கன அளவை குறிக்குது, வேல்யூத்தை குறிக்குது. ஆகிய 4 மாறிலிகளை கொண்டு வாயு நிலைமைகளை முழுமையாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவரிக்க போகிறோம். அவற்றுக்கிடையான தொடர்பினை இதுவரை பயன்பெற்ற விதிகளை கொண்டு அறியலாம். ஓகேங்களா, இதுக்கு என்ன இது வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விதிகள், நிறைய விதிகள் படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, பாயில் விதி. ஓகேங்களா, பாயில் விதியின்படி ஓகேங்களா ஒரு வாயுவினுடைய கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பாயில் விதி என்ன சொல்லுது, ஒரு வாயுவினுடைய கன அளவு அதன் அழுத்தத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அழுத்தத்தை அதிகரிச்சிங்கன்னா வாயுனுடைய கன அளவு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா குறைஞ்சிடும். அழுத்தத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுங்க, வாயுனுடைய கன அளவு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா குறைஞ்சிடும். ஓகேங்களா, அழுத்தத்தை குறைச்சிங்கன்னா வாயுனுடைய கன அளவு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதே மாதிரி சார்லஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயுனுடைய கன அளவானது அதன் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒரு வாயுனுடைய கன அளவானது அதன் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதாவது வெப்பநிலை உயர்த்தினா வாயுனுடைய கன அளவு என்ன ஆகும் அப்படின்னா உயரும். அதாவது வாயு வந்து விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயுனுடைய வெப்பநிலை உயர்த்தும் போது அதனுடைய கன அளவு என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. வெப்பநிலை குறைக்கும் போது அதனுடைய கன அளவு என்ன ஆகும் அப்படின்னா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவகட்ரோ விதி என்பது ஒரு வாயுனுடைய கன அளவு என்பது அதில் இருக்கின்ற மோல்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, அவகட்ரோ விதி என்ன சொல்லுதுங்க, வாயுனுடைய கன அளவானது அதில் உள்ள மோல்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமைகிறது. மோல்களின் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா வாயுனுடைய கன அளவும் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். மோல்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சுன்னா அதனுடைய கன அளவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாயில் விதி என்ன சொல்லுது, எல்லாமே கன அளவை பற்றி தான் சொல்கிறாங்க. பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகட்ரோ விதி இவைகள் 3மே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாயுனுடைய கன அளவானது எப்படி மாறுபடுது அப்படிங்கிற எதை பொறுத்து மாறுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு பாயில் விதியின்படி வாயுனுடைய கன அளவானது அழுத்தத்திற்கு எதிர்த்தகவிலும் வெப்பநிலைக்கு நேர்த்தகவிலும் மோல்களின் எண்ணிக்கைக்கு என்ன அப்படின்னு சொல்லினா நேர்த்தகவிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாயுனுடைய கன அளவு அழுத்தத்திற்கு எதிர்த்தகவிலும் வெப்பநிலைக்கு நேர்த்தகவிலும் மோல்களின் எண்ணிக்கைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேர்த்தகவிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ மேற்கண்ட சமன்பாடுகளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இணைக்க போகிறோம். மேற்கண்ட சமன்பாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணைப்பதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா மேற்கண்ட சமன்பாடுகளை இணைப்பதன் மூலம் வாயுக்களின் இயற்பியல் பண்புகளை விவரிக்க என்னாகும் அப்படின்னா இயற்பியல் பண்புகளை விவரிக்க உதவுகிறது. பின்வரும் பொதுவான சமன்பாட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா உருவாக்கலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க வாயுவினுடைய கன அளவானது அதனுடைய வாயுனுடைய கன அளவு பாருங்கள். வாயுனுடைய கன அளவு நம்ம என்ன பார்த்தோம், அதனுடைய வெப்பநிலைக்கு நேர்த்தகவிலும் மோல்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் அமையும், அழுத்தத்திற்கு எதிர்த்தகவில் அமையும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா V is proportional to the n into T divided by Pக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது வாயுனுடைய கன அளவானது மோல்களின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவிலும் வெப்பநிலைக்கு நேர்த்தகவிலும் அழுத்தத்திற்கு எதிர்த்தகவிலும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் V is proportional to the number of moles into temperature divided by pressure அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொபோஷனில் கேன்சல் பண்ண போகிறோம். அந்த ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் ஆர். ஓகேங்களா, அதுதான் என்னது ஆர். அந்த ப்ரொபோஷனல் வேல்யூ கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு வேல்யூ அப்ளை பண்ண போகிறாங்க. அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் வேல்யூ. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோங்க ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ V is equal to nRT divided by P. ஓகேங்களா, V is equal to nRT divided by P.
இங்கு ஆர் என்பது என்னது அப்படின்னு அப்படின்னா வாயு மாறிலி என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, வாயு மாறிலி என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, விகித மாறிலி ஆகும். ஓகேங்களா, இது நம்ம என்ன சொல்கிறது, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், விகித மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆர் என்பது என்னது அப்படின்னு அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாயு மாறிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேற்கண்டுள்ள சமன்பாட்டினை மாற்றியமைத்தால் நல்லியல்பு வாயு சமன்பாடு உருவாகிறது. அதே இந்த சமன்பாடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிக்கு டிவைடர் ஃபேக்டர் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இந்த சமன்பாடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. அழுத்தமானது வெவ்வேறு அலகுகளில் குறிப்பிடப்படுகிறது. அழுத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெவ்வேறு அலகுகளை குறிப்பிடுறோம் என நாம் ஏற்கனவே அறிவோம். ஓகேங்களா, எனவே வாயு மாறிலியின் மதிப்பை வெவ்வேறு அலகுகளில் தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது கண்டிப்பாக இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாயு கீழ்கண்டவற்றில் ஒன்று வாயு மாறிலிங்கிறது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். அப்போ இந்த அழுத்தத்தை வெவ்வேறு குறியீட்டில் வெவ்வேறு யூனிட்டில் நம்ம சொல்கிறதுனால இந்த ஆரினுடைய மதிப்பும் பின்வரும் சமன்பாட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயன்படுத்தி கணக்கிடலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு பிவி டிவைட் பை இப்போ பிவி டிவைட் பை என்டி. ஓகேங்களா, ஆர் மதிப்பு ஆர் இஸ் ஈக்குவல் டு பிவி டிவைட் பை என் இன்ட்டு டி. ஓகேங்களா, பியின் மதிப்பு ஒரு அட்மாஸ்பியர், ஒரு வளிமண்டல அழுத்தம். பியின் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் வாயுனுடைய கன அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 22.414 டெசிமீட்டர் கியூப் இருக்கும். ஓகேங்களா, ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் எந்த ஒரு வாயு என்ன ஆகும் அப்படின்னா 1 லிட்டர் வாயுனுடைய கன அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 22.414 டெசிமீட்டர் கியூப். மற்றும் அதனுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 273 கெல்வின், அதாவது 0 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா, பியின் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம், அதனோட கன அளவு 22.414 டெசிமீட்டர் கியூப் இருக்குது. ஓகேங்களா, மற்றும் அதனுடைய வெப்பநிலை எவ்வளோ இருக்குது 273 கெல்வின் .15 கெல்வினாக உள்ளபோது ஒரு மோல் வாயு இருக்குது. ஓகேங்களா, ஒரு மோல் வாயு. ஓகேங்களா, ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நல்லா கவனிங்க, நம்ம இருக்கிற ஒரு வளிமண்டல அழுத்தம், நம்ம இப்போ வாழ்கிற வளிமண்டல அழுத்தம் என்னதுங்க, ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸில் அல்லது 273 கெல்வினில் ஒரு மோல் அடைத்து கொள்ளும் வாயுனுடைய கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.414 டெசிமீட்டர் கியூப் ஆகும். நல்லா புரியுதுங்களா? அதாவது நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஒரு வளிமண்டல அழுத்தம் 0 டிகிரி செல்சியஸில் ஒரு மோல் வாயு, அதாவது ஒரு மோல் ஆக்சிஜனாக இருக்கலாம், ஒரு மோல் நைட்ரஜனாக இருக்கலாம், இல்லை ஒரு மோல் ஹைட்ரஜனாக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த 1 மோல் நைட்ரஜன் அல்லது 1 மோல் ஹைட்ரஜன் ஓகேங்களா அடைத்து கொள்ளக்கூடிய கன அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 22.414 டெசிமீட்டர் கியூபாக இருக்கும். ஓகேங்களா, 273 கெல்வின் வெப்பநிலையில் ஒரு மோல் சேர்மமானது ஆக்கிரமித்து கொள்ளும் கன அளவு எவ்வளோங்க 22.414. இதுவும் 1 மார்க் கொஸ்டின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 273 கெல்வின் வெப்பநிலையில் ஓகேங்களா ஒரு மோல் வாயு அடைத்துக்கொள்ளும், ஒரு மோல் ஹைட்ரஜன் வாயு அடைத்துக்கொள்ளும் கன அளவு, இல்லை ஒரு மோல் நைட்ரஜன் வாயு அடைத்துக்கொள்ளும் கன அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஆர் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு வளிமண்டல அழுத்தம் இன்ட்டு 22 புள்ளி. ஓகேங்களா, ஆரோடது என்ன சொல்லுவோம் பி வி டிவைட் பை என் இன்ட்டு டி அப்படின்னு படித்தோம். ஓகேங்களா, ஆர் மதிப்பு என்னதுங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு பி வி டிவைட் பை என் டி அப்படின்னு படிச்சிங்க. இப்போ பியோடைய எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளோங்க ஒரு வளிமண்டல அழுத்தம், ஆக்குமுறைச்சுக்கள் கன அளவு எவ்வளோங்க 22.414 டெசிமீட்டர் கியூப் டிவைட் பை எத்தனை மோல்கள் ஆரம்பிச்சுக்குது 1 மோல். ஓகேங்களா, வெப்பநிலை எவ்வளவு 273 கெல்வின். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.0821 டெசிமீட்டர் கியூப். ஓகேங்களா, அட்மாஸ்பியர் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ், இதில் எந்த யூனிட்டும் கீழேயும் மேலேயும் கேன்சல் ஆகலை. ஓகேங்களா, இப்போ மேலே அட்மாஸ்பியர் இருக்குது, அப்படியே அட்மாஸ்பியர் இருக்குது, டெசிமீட்டர் கியூப் இருக்குது, டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பியர், கீழே மோல் கீழே இருக்குது, டிவைடர் ஃபேக்டர் இருக்குது, மேலே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மோல் இன்வெர்ஸ் ஆகிடும். அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா கெல்வின் இன்வெர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க, வாயுவானது
ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸ் அல்லது 273 கெல்வின் வெப்பநிலையில் இருக்கும்போது அந்த வாயு மாறிலியின் மதிப்பு என்னவா இருக்குது? ஆரின் மதிப்பு 0.0821 டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பியர் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸாக இருக்குது. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு வளிமண்டல அழுத்தம் 273 கெல்வினில் ஓகேங்களா, ஒரு மோல் வாயு மாறிலியினுடைய மாறிலி மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0821 டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பியர் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுவே திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஓகேங்களா, திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில் பியின் மதிப்பு ஓகேங்களா எவ்வளோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 10⁵ பாஸ்கல். ஒரு பாருங்கிறது எவ்வளோங்க? 10⁵ பாஸ்கல். இப்போ வந்து அட்மாஸ்பியரில் பார்த்தீங்க இது பாரில் சொல்கிறாங்க, 1 பார் ஓகேங்களா. திட்ட வெப்ப அழுத்த நிலைகளில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஓகேங்களா பி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 1 பார். அதாவது 10⁵ பாஸ்கல். வெப்பநிலை 273 கெல்வின் வெப்பநிலை. 1 மோல் வாயு அடைத்துக்கொள்ளும் கன அளவு V இஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 22.71 × 10⁻³ மீட்டர் கியூப். ஓகேங்களா, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன அளவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூபில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் திட்ட அழுத்தம் எவ்வளவு? 1 பார். 1 பாருங்கிறது எவ்வளோங்க? 10⁵ பாஸ்கல். வெப்பநிலை எவ்வளவு? 273 கெல்வின். ஓகேங்களா, 270 கெல்வினில் ஒரு மோல் வாயு அடைத்துக்கொள்ளும் கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா V இஸ் ஈக்குவல் டு 22.71 × 10⁻³ மீட்டர் கியூப். ஓகேங்களா, இப்போ இந்த மதிப்பு இதில் சமன்பாடுங்க. ஆர் மதிப்பு என்னது? PV / NT. PV இஸ் ஈக்குவல் டு R இஸ் ஈக்குவல் டு PV / NT. P எவ்வளோங்க? 10⁵ பாஸ்கல். ஓகேங்களா, வேல்யூம் எவ்வளவு? 22.71 × 10⁻³ மீட்டர் கியூப். 10⁻³ மீட்டர் கியூப். ஓகே, டிவைட் பை 1 மோல் இன்ட்டு 273 கெல்வின் 0.15 கெல்வின் இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.314 பாஸ்கல் மீட்டர் கியூப் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா, 8.314 பாஸ்கல் மீட்டர் கியூப் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா, 8.314 அது அப்படின்னா பாஸ்கலுங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10⁵ இருக்கும் இல்லைங்களா. 10⁵ பாஸ்கல் வந்து என்ன வரும் அப்படின்னா 1 பாஸ்கல் பாஸ்கல் மதிப்பு முன்னே பார்த்தீங்க இல்லையா. ஓகேங்களா, 1 பார்ங்கிறது எவ்வளவு? 10⁵ பாஸ்கல். இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அப்படின்னா அந்த பாஸ்கல் வேல்யூலே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருக்கு மாத்திரம். அப்போ நம்ம என்ன ஆகும் பார்த்து அப்படின்னா 10⁻⁴ இருக்கும். ஓகேங்களா, மீட்டர் கியூப் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா, இப்போ ஆருக்கு வேறு வேல்யூ என்னது? 0.081 டெசிமீட்டர் கியூப் அட்மாஸ்பியர் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். இது ஒரு யூனிட். இது எப்போ அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் ஓகேங்களா 273 கெல்வினில் ஓகேங்களா அதனோட கன அளவு 22.21 கிலோ ஓகேங்களா கன அளவு இருக்கும்போது டெசிமீட்டர் கியூப் இருக்கும்போது இதனுடைய ஆர் மதிப்பு வந்து 0.021 டெசிமீட்டர் கியூப் ஏடிஎம் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். இது ஒரு யூனிட். ஓகேங்களா, அடுத்தது பாஸ்கலில் சொல்லும் போது அதனோட யூனிட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8314 பாஸ்கல் மீட்டர் கியூபு கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். அடுத்தது 8.314 × 10⁻⁵ அது வந்து பாஸ்கலை பாருக்கு மாற்றிட்டாங்க. மீட்டர் கியூபு கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். எல்லாத்துலேயுமே கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ் காமனாக வருங்க. எல்லா யூனிட்லையுமே கெல்வின் இன்வெர்ஸும் மோல் இன்வெர்ஸும் காமனாக இருக்கும். ஏன்னா 273 கெல்வினை தான் பார்க்குறீங்க, 1 மோலுக்கு தான் பார்க்குறீங்க. இதில் எந்த மாற்றங்களும் இல்லை. இந்த ப்ரெஷரை தான் வெவ்வேறு அளவுகளில் சொல்கிறாங்க. இங்கே ப்ரெஷர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அளவுகள் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போ இது 10⁻⁵ பார் மீட்டர் கியூப் போட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது 8.314 × 10⁻² பார் மீட்டர் கியூப்லேருந்து டெசிமீட்டர் கியூப் மாற்றிட்டாங்க. அப்போ 1000 டிவைட் பண்ணணும். அதாவது 10⁻⁻ இது 10⁻³ மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, 10⁻³ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மீட்டர் கியூப்லேருந்து டெசிமீட்டர் கியூப் மாற்றிட்டாங்க. அப்போ 8.314 × 10⁻² பார் டெசிமீட்டர் கியூப் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகேங்களா,
அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க 8.314 into 10⁻⁻2 பாரு டெசிமீட்டர் கியூபை லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 லிட்டருங்கிறது 1000 ml. அதனால் ஓகேங்களா, டெசிமீட்டர் கியூப் 1000 டெசிமீட்டர் கியூப் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து டெசிமீட்டர் கியூபுக்கு பதிலாக லிட்டர் போட்டிருக்காங்க. கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஓகேங்களா, இது அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூல்ஸ்க்கு மாற்றிருக்காங்க. 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். எனர்ஜியை பயன்படுத்தும் போது இதுதான் இப்போ மிக பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய யூனிட் நம்ம வந்து 8.314 ஜூலு கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஓகேங்களா, அடுத்தது நல்லியல்பு வாயு சமன்பாடானது PV T மற்றும் N ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பினை தருவதால் இதனை கொண்டு எந்த ஒரு வாயுவினையும் விவரிக்க இயலும். ஓகேங்களா, இந்த நல்லியல்பு பயன்பாடு. ஓகேங்களா, இதுக்கு PV = NRTக்கு ஓகேங்களா எந்தெந்த வாயுக்கள்லாம் ஒத்து வருதோ அந்த வாயுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா நல்லியல்பு வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நல்லியல்பு வாயுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா PV = NRT. ஓகேங்களா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = NRT. நல்லியல்பு வாயுக்கான சமன்பாடு PV மற்றும் T என்பது ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பினை தருவதால் இதனை கொண்டு எந்த ஒரு வாயுவினையும் விவரிக்க இயலும். எனவே வாயு சமன்பாடு வாயுக்களின் நிலைமை சமன்பாடு எனவும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, 70 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகும் அப்படின்னா 6 டெசிமீட்டர் கியூப் கன அளவுடைய ஒரு எஃகு கலனில் உள்ள 6 மோல் சல்ஃபர் ஹெக்ஸா ட்ரைஃப்ளூரைடின் அழுத்தத்தினை அவ்வாயுவினை நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை உருவாக்கி நாம் கருதுவோம். ஓகேங்களா, 70 டிகிரி செல்சியஸில் 6 டெசிமீட்டர் கியூப் கன அளவுடைய ஒரு எஃகு கலனில் உள்ள 2 மோல் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடின் அழுத்தத்தினை அவ்வாயுவினை நல்லியல்பு வாயுவாக கருதி நாம் கணக்கிடுவோம். ஓகேங்களா, வெப்பநிலை எவ்வளோங்க 70 டிகிரி செல்சியஸ். அழுத்தம் இது எவ்வளோ இருக்குது, கன அளவு 6 டெசிமீட்டர் கியூபு கன அளவுடையது. ஒரு எஃகு கலனில் உள்ள 2 மோல்கள் எத்தனை மோல் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸு 2 மோல் இருக்குது. ஹெக்ஸாஃப்ளூரைடினுடைய அழுத்தத்தினை அவ்வாயுவின் நல்லியல்பு வாயுவாக கருதுவோம். ஓகேங்களா, இப்போ PV = NRT. ஓகேங்களா, நமக்கு வந்து அதனுடைய அழுத்தம் கேட்குறாங்க. அப்போ P = NRT/V. என்ன எவ்வளோங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸு 2 மோல்ஸ். ஓகேங்களா, R மதிப்பு என்னது, அங்கே நம்ம வளிமண்டல அழுத்தம் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அதனால் 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் இன்ட்டு டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கெல்வினுக்கு மாற்றணும். அதனால் 70 + 273 கெல்வின். 70 + 273 கெல்வினுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்துருக்காங்க. டிவைடட் பை என்ன ஆகும் அப்படின்னா 6 டெசிமீட்டர் கியூப். ஓகேங்களா, எவ்வளவு அதனுடைய கன அளவு 6 டெசிமீட்டர் கியூப்பில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் சிம்பிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு அப்படின்னா ஓகேங்களா 9.39 அட்மாஸ்பியர். 9.39 அட்மாஸ்பியர் வரும். இது எல்லாமே சிம்பிள் பண்ணிங்கன்னா அந்த மோல் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். மோல் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ லிட்டர் டெசிமீட்டர் கியூப்புங்கிறது லிட்டரு, கீழே லிட்டரும் மேலே லிட்டர் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இந்த மோல் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி கெல்வின் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். கெல்வினும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி லிட்டர் டெசிமீட்டர் கியூப். லிட்டர் என்ன பண்ணலாம், டெசிமீட்டர் கியூப்னு கூட நீங்கள் எழுதலாம். அப்போ டெசிமீட்டர் கியூப்பும் கீழே இருக்கிற டெசிமீட்டர் கியூப் டிவைடர் ஃபேக்டரில் இருக்கிற டெசிமீட்டர் கியூப் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா 9.39 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கிடைக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, 70 டிகிரி செல்சியஸில் 6 டெசிமீட்டர் கியூப் கன அளவுடைய ஒரு எஃகு கலனில் உள்ள 2 மோல் சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடின் அழுத்தத்தினை அவ்வாயுவின் நல்லியல்பு வாயு கருதி நாம் எவ்வாறு கணக்கிடுறது அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இப்போ PV = NRT/V. ஓகேங்களா, தன் மதிப்பீடு கடைசியாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயுகளின் கலவை டால்டனின் பகுதி அழுத்த விதி. டால்டனுடைய பகுதி அழுத்த விதியை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாயுக்களின் கலவை. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம சுற்றி என்ன இருக்கும், எப்பயுமே வாயுக்களின் கலவைகளாக தான் இருக்கும். ஓகேங்களா, வாயுக்களின் கலவையை டால்டனின் பகுதி அழுத்த விதியிலிருந்து நம்ம எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிகளின் அடிப்படையில் வாயு கலவையில் உள்ள
ஒவ்வொரு வாயும் தனித்தனியே செயல்படுவதாக அறிய முடிகிறது. இப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வினை புரியாத, ஒன்றோடு ஒன்று வினை புரியாத, இப்போ நம்ம இருக்கிறதுல என்ன இருக்கோம், நம்மளை சுற்றி நைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இவைகள் எல்லாமே சுற்றி இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும். அவைகள் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று மிக பெரும்பான்மையாக என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையில் ஈடுபடுவது கிடையாது. இப்படி ஒன்றோடு ஒன்று வினையில் ஈடுபடாத அந்த வாயுக்களுடைய கலவையில் இந்த வாயுக்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பது இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒன்றோடு ஒன்று வினை புரியாத வாயு கலவையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வாயு கலவையில் உள்ள ஒவ்வொரு வாயுவும் தனித்தனியே செயல்படுவதாக அறிய முடிகிறது. தனித்தனியே செயல்படுவதாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிய முடிகிறது. வாயு கலவினை பொறுத்தவரையில் அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த வாயுவும் ஓகேங்களா வாயுவின் ஒட்டுமொத்த அழுத்தத்திற்கு எந்த அளவிற்கு பங்களிக்கின்றன என்பதை அறிவது அவசியமாகிறது. ஓகேங்களா வாயு கலவை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த வாயுவும் வாயுவின் ஒட்டுமொத்த அழுத்தத்திற்கு எந்த அளவிற்கு பங்களிக்கின்றன என்பதை என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியமாகிறது. ஓகேங்களா இப்போ வாயு கலவையில் நிறைய வாயுக்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை சுற்றியே பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஓகேங்களா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் கேஸஸ் இந்த மாதிரி வெவ்வேறு வகையான வாயுக்கள் இருக்கும். ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னா பெருசாக வினையில் ஈடுபடுவதில்லை. இப்போ இவைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மொத்த அழுத்தத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உருவாக்குது. அப்போ இல்லை இந்த மொத்த அழுத்தத்தில் இந்த ஹைட்ரஜன் வாயுனுடைய அழுத்தம் எவ்வளவு, இந்த நைட்ரஜனுடைய அழுத்தம் எவ்வளவு, ஆக்சிஜனோட அழுத்தம் எவ்வளவு, கார்பன் மோனாக்சைடுடைய அழுத்தம் எவ்வளவு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்குலேட்லாம். ஓகேங்களா இப்போ வாயுனுடைய மொத்த அழுத்தம் அதில் இருக்கிற அடங்கியுள்ள அனைத்து வாயுக்களின் மொத்த அழுத்தங்களுடைய கூடுதலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சமமாக இருக்கும். ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க வாயு கலவையில் பொறுத்தவரை அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு தனித்த வாயுவின் ஒட்டுமொத்த அழுத்தத்திற்கு எந்த அளவிற்கு பங்களிக்கின்றன என்பதை அறிவது அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் டால்டனுடைய கூற்றுப்படி ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையின் மொத்த அழுத்தமானது ஜான் டால்டனின் கூற்றுப்படி ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையின் மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். ஒவ்வொரு வாயுனுடைய பகுதி அழுத்தங்களுடைய கூடுதலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்குது. ஜான் டால்டன் கூற்றுப்படி ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையின் மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா இதுதான் டால்டனின் பகுதி அழுத்த விதி. அக்கார்டிங் டு என்ன ஆகும் அப்படின்னா ஜான் டால்டனுடைய கூற்றுப்படி ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையினுடைய மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். ஓகேங்களா வாயு கலவையில் உள்ள ஒரு வாயுவின் பகுதி அழுத்தம் வாயு கலவையில் உள்ள ஒரு வாயுவினுடைய பகுதி அழுத்தம் என்பது அவ்வாயு அதே வெப்பநிலை மற்றும் கன அளவில் தனித்து இருக்குமேயானால் ஓகேங்களா வாயு கலவையில் உள்ள ஒரு வாயுவின் பகுதி அழுத்தம் ஒரு வாயுனுடைய பகுதி அழுத்தம் என்பது அவ்வாயு அதே வெப்பநிலை மற்றும் கன அளவில் தனித்து இயங்குமேயானால் அதனால் உணரும் அழுத்தம் எனலாம். ஓகேங்களா ஒரு வாயுனுடைய அழுத்தம் பகுதி அழுத்தம் என்பது என்னது அதே வெப்பநிலையில் அதே கன அளவில் தனித்து இயங்குச்சுன்னா அதன் உணரும் அழுத்தம் அதனுடைய பகுதி அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா எனவே டால்டனின் பகுதி அழுத்த விதி இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி அழுத்த விதி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா டால்டனின் கொள்கை என்ன ஜான் டால்டனின் கொள்கை ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையினுடைய மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாகும். வாயுக்களினுடைய பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜான் டால்டனின் பகுதி அழுத்த விதி பகுதி அழுத்த விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா வாயுவானது ஒரு வாயுவின் பகுதி அழுத்தம் என்பது அதாவது எழுதணும் ஆன்சரு ஒரு வாயுவின் பகுதி அழுத்தம் என்பது அவ்வாயு அதே வெப்பநிலை மற்றும் கன அளவில் தனித்து இருக்குமேயானால் அதனால் உணரும் அழுத்தமானது டால்டனின் பகுதி அழுத்த விதி எனப்படும். பகுதி அழுத்த விதி எனப்படும். ஓகேங்களா வி கன அளவுடைய கொள்கலனில் ஓகேங்களா வேல்யூம் அது 1 லிட்டராக இருக்கலாம், 2 லிட்டராக இருக்கலாம், 3 லிட்டராக இருக்கலாம், 4 லிட்டராக இருக்கலாம். பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி கன அளவுடைய கொள்கலனில் உள்ள
1, 2 மற்றும் 3 ஆகிய வாயுக்கள் அடங்கிய கலவையில் உள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தம். ஓகேங்களா? 1, 2, 3 அதாவது ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1ங்கிறது ஹைட்ரஜனு, 2ங்கிறது நைட்ரஜனு, 3ங்கிறது ஆக்சிஜன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 1 லிட்டர் கண்டெய்னராக இருக்கலாம், 2 லிட்டர் கண்டெய்னராக இருக்கலாம், இல்லை 10 லிட்டர் கண்டெய்னராக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அந்த கன அளவு கொண்ட V கன அளவு உடைய கொள்கலனில் என்னென்ன கேஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ஒன்று ஆக்சிஜன் இருக்குது, செகண்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஹைட்ரஜன் இருக்குது, செகண்ட் ஒன்று நைட்ரஜன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. இப்படி 3 வகையான வாயுக்கள் இருக்குது. இவை 3மே என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றோடு ஒன்று வினையில் ஈடுபடுவதில்லை. ஓகேங்களா? ஆகிய வாயுக்களின் அடங்கிய கலவையில் உள்ள வாயுக்களின் பகுதி அழுத்தம். ஓகே, இது பகுதி அழுத்தங்கள் முறையே P1, P2, P3 எனில். ஓகேங்களா? அதாவது ஹைட்ரஜனுடைய ப்ரெஷர் P1, நைட்ரஜனுடைய ப்ரெஷர் P2, ஆக்சிஜனோட ப்ரெஷர் வந்து P3ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வாயுவினுடைய அழுத்தம் P1, இரண்டாவது வாயுனுடைய அழுத்தம் P2, மூன்றாவது வாயுனுடைய அழுத்தம் வந்து P3ன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதன் மொத்த அழுத்தம் P மொத்த அழுத்தம் அங்கே பாருங்கள், P வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டிருப்பாங்க, மற்ற எல்லாமே அங்கே ஸ்மால் P போட்டிருப்பாங்க. பகுதி அழுத்தங்களை ஸ்மால் Pயில் கொடுத்துருப்பாங்க, மொத்த அழுத்தத்தை கேபிட்டல் Pயில் கொடுத்துருப்பாங்க. போடும்போது கவனமாக போடணும். வாயினுடைய அந்த கலவையினுடைய மொத்த அழுத்தம்ங்கிறது கேபிட்டல் P. ஓகேங்களா? பகுதி அழுத்தங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கின்ற ஒவ்வொரு வாயுங்களுடைய தனிப்பட்ட அழுத்தத்தை குறிக்குது. அதனால் என்ன ஏற்படுத்தும்? தனி அழுத்தங்களை குறிக்குது. ஓகேங்களா? அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்மால் Pயில் சொல்லணும். P1, P2, P3 இதை பாருங்கள், ஸ்மால் P, ஸ்மால் P1, P2, P3 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த V கனளவு கொண்ட கொள்கலனில் உள்ள 3 வகையான வாயுக்களுடைய மொத்த அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா P மொத்த அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு P1 ப்ளஸ் P2 ப்ளஸ் P3. ஓகேங்களா? P1, P2 ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா P3. 3னுடைய கூடுதலுக்கு 3 வாயுக்கள், அதாவது ஹைட்ரஜனுடைய அழுத்தம், நைட்ரஜனுடைய அழுத்தம், ஆக்சிஜனுடைய அழுத்தம், இந்த 3 வாயுக்களுடைய அழுத்தம் தான் அதனுடைய மொத்த அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. ஓகேங்களா? வாயுக்கள் நல்லியல்பு தன்மையினை பெற்றிருப்பதாக கருதினால், ஓகேங்களா, வாயுக்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லியல்பு தன்மையினை பெற்றிருப்பதாக கருதினால் P1, ஓகேங்களா, பகுதி அழுத்தம் என்பது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னா N1 RT divided by V. அதே மாதிரி P2 is equal to N2 RT divided by V. அதே மாதிரி P3 N3 RT divided by V. ஓகேங்களா? அப்போ மொத்த அழுத்தம் P1, P2, P3க்கு பதில் என்ன எழுதலாம்? N1 RT divided by V எழுதலாமா? அதே மாதிரி P2க்கு பதில் என்ன எழுதலாம்? N2 RT divided by V எழுதலாமா? ப்ளஸ் N3 வந்து என்ன P3க்கு பதிலாக N3 RT divided by V எழுதலாமா? இப்போ இதில் 3லையும் என்ன ஆகும் அப்படின்னா RT divided by V வந்து காமனாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RT divided by Vயை வெளியே எடுத்துட்டோம். அப்போ N1 ப்ளஸ் N2 ப்ளஸ் N3, ஓகேங்களா, N1 ப்ளஸ் N2 ப்ளஸ் N3, ஓகேங்களா, இன்ட்டு RT divided by V. அப்போ P மொத்த அழுத்தம், ஓகேங்களா, மொத்த அழுத்தம் என்பது N மொத்தம், ஓகேங்களா, அதில் இருக்கின்ற மோல்களின் எண்ணிக்கை, அதாவது ஹைட்ரஜன் எத்தனை மோல்கள் இருக்குது, நைட்ரஜன் எத்தனை மோல்கள் இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை மோல்கள் இருக்குது, அதில் இருக்கின்ற மொத்த வாயுக்களுடைய மோல்களின் எண்ணிக்கை N மொத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்டு RT divided by V. ஓகேங்களா? RT divided by EV. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RT divided by V, T டெம்பரேச்சர் வந்து காமன் தான். அதே மாதிரி வால்யூம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வால்யூம், அது 2 தான் V லிட்டருங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ V கனளவு அது வந்து காமன், 1 லிட்டரோ 2 லிட்டரோ 10 லிட்டரோ அந்த கனளவு காமனாக தான் இருக்கும். இங்கே பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்பநிலை என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? மோல்களின் எண்ணிக்கை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா வேறுபடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் ஒரு 10 மோல்கள், ஆக்சிஜன் ஒரு 20 மோல்கள், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன் வந்து ஒரு 20 மோல்கள் எடுத்துருக்கீங்கன்னா அப்போ மொத்த மோல்கள் எண்ணிக்கை ஹைட்ரஜன் எவ்வளோங்க 10, நைட்ரஜன் எவ்வளோங்க 20, ஆக்சிஜன் எவ்வளோங்க 30. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 60 மோல்கள் வரும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எத்தனை மோல்கள் வரும் உங்களுக்கு? நம்பர் ஆஃப் மோல்கள் 60 மோல்கள், அந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? அடுத்தது பகுதி அழுத்தத்தினை பின்வருமாறும் குறிப்பிடலாம். பகுதி அழுத்தத்தினை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா RT divided by Vஐ P1 divided by N1 அப்படின்னு குறிப்பிடலாம். ஓகேங்களா? RT divided by Vஐ நம்ம என்ன சொல்கிறோம்? ஓகேங்களா? P1,
ஓகேங்களா. PV is equal to RT. PV is equal to RP. என்ன PV is equal to NRT. PV is equal to NRT. அப்போ RT divided by V நம்ம என்ன சொல்கிறோம், P divided by N1. அதே மாதிரி P2ங்கிறது என்னது அப்படின்னா, அல்லது P2 divided by N2 அல்லது P3 divided by N3 எனவும் குறிப்பிடலாம். ஓகேங்களா. அல்லது பொதுவாக PI divided by NI. ஓகேங்களா. ஐங்கிறது இண்டிவிஜுவல். ஓகேங்களா. அங்கே RT divided by Vயை P1 divided by, அதாவது pressure of partial pressure of hydrogen divided by number of moles. ஓகேங்களா. partial pressure of hydrogen divided by number of moles, partial pressure of oxygen divided by number of moles எனவும் குறிப்பிடலாம். ஓகேங்களா. அல்லது என்ன பண்ணுறதுன்னா, பொதுவாக PI divided by NI அப்படின்னு சொல்கிறாங்க. PI divided by NI. ஓகேங்களா. ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். ஐங்கிறது என்னது அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு மீனிங். ஐங்கிறது என்னது இண்டிவிஜுவல் அப்படின்னு மீனிங். அப்போ P மொத்த அழுத்தம் என்பது என்னது அப்படின்னா N மொத்த அழுத்தம் இன்ட்டு PI டிவைட் பை NI, அல்லது எதுக்கு சமமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா N மொத்தம் டிவைட் பை NI இன்ட்டு PI அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. மொத்த அழுத்தம் என்பது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா N மொத்தம் நம்பர் ஆஃப் மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு PI டிவைட் பை NI இஸ் ஈக்குவல் டு N மொத்தம் டிவைட் பை NI இன்ட்டு PI. NI டிவைட் பை NI இன்ட்டு PIன்னு சொல்லலாம். அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா PI இந்த பக்கம் கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம், பகுதி அழுத்தத்தை இந்த பக்கம் கொண்டு வரீங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு அப்படின்னா NI டிவைட் பை N மொத்தம் P மொத்தம் அப்படி சொல்கிறோம். N மொத்தம் இன்ட்டு P மொத்தம். அப்போ இது NI டிவைட் பை Nங்கிறது மோல்களின் எண்ணிக்கை. NI என்னது மோல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ பகுதி அழுத்தம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பகுதி அழுத்தம் இப்போ நம்ம என்னென்ன முன்னே எடுத்துக்கிட்டோம், ஹைட்ரஜன் வந்து 10 மோல்கள், நைட்ரஜன் வந்து 20 மோல்கள், ஆக்சிஜன் வந்து 30 மோல்கள் எடுத்துக்கிட்டோமா. எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், ஹைட்ரஜனு 10 மோல்களும், நைட்ரஜனு 20 மோல்களும், ஆக்சிஜனு 30 மோல்கள் எடுத்துக்கிட்டீங்க. அப்போ எனக்கு சார் ஹைட்ரஜனுடைய பகுதி அழுத்தம் வேணும் அப்படின்னா, ஓகேங்களா, அந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த பீக்கு ஐக்கு பதிலாக ஹைட்ரஜன் போடுங்க. அப்போ ஹைட்ரஜன் எத்தனை மோல்கள் இருக்குது, ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா NI 10, NIங்கிற இடத்துல என்ன பண்ணணும், ஹைட்ரஜனுக்கு போடும்போது 10 டிவைட் பை மொத்தம் எவ்வளவு 60 மோல்கள். அப்போ P மொத்த அழுத்தம் போட்டிங்கன்னா அதனுடைய பகுதி அழுத்தம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதுங்களா. அதே மாதிரி எனக்கு சார் நைட்ரஜனுக்கு வேணும், அப்போ PIங்கிற இடத்துல I எடுத்துகிட்டு N2 போடுங்க, நைட்ரஜன் மூலக்கூறு போட்டிங்கன்னா. ஓகேங்களா. அது எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், 20 மோல்கள் எடுத்துக்கிட்டோம். டிவைட் பை மொத்த மோல்கள் எண்ணிக்கை எவ்வளவு 60 மோல்கள் இன்ட்டு மொத்த அழுத்தத்தை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நைட்ரஜனுடைய பகுதி அழுத்தம் கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் எனக்கு வேணும் சார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா PO2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மோல்கள், 30 மோல்கள் எடுத்துக்கிட்டீங்க. டிவைட் பை டோட்டல் மோல்கள் எவ்வளவு 60 மோல்கள் இன்ட்டு மொத்த அழுத்தத்தால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XI இன்ட்டு PI நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். அதனுடைய பகுதி அழுத்தம் கிடைச்சிடும். எனவே இங்கு XI என்பது I என்ற கூட்டின் மோல் பின்னம் ஆகும். ஓகேங்களா. I என்பது என்னது, XI என்பது I என்ற கூட்டினுடைய மோல் பின்னம். ஓகேங்களா. அல்லது டால்டன் விதியினுடைய பயன்பாடுகள். இந்த டால்டன் விதியினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. இந்த டால்டன் விதியினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கும். ஓகேங்களா. நீரினை கீழ்முகமாக இடப்பெயர்ச்சி செய்வதன் மூலம் வாயுக்களை சேகரிக்கும் ஒரு வினையில் சேகரிக்கப்படும் உலர் வாயுவின் அழுத்தத்தினை டால்டனின் பகுதி அழுத்த விதியினை பயன்படுத்தி பின்வருமாறு கணக்கிடலாம். ஓகேங்களா. கவனிங்க. ஓகேங்களா. நீரினை இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீரில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு அப்படின்னா அது ஒவ்வொரு வாயுவும் எவ்வளோ வாயு உருவாகுது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தலைகளாக கமுக்க வைக்கப்பட்ட குப்பியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அந்த நீரினுடைய கன அளவோட ஒப்பிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. எவ்வளோ வாயுக்களை வெளியேற்றுது அப்படிங்கிறது அந்த கார்பன் டை ஆக்சைடு சோதனையில் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போ டால்டனின் பகுதி அழுத்த விதியினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா. நீரினை கீழ்முகமாக இடப்பெயர்ச்சி செய்வதன் மூலம் வாயுக்களை சேகரிக்கும் ஒரு வினையில் சேகரிக்கப்படும் உலர் வாயுவின் அழுத்தத்தினை டால்டனின் பகுதி அழுத்த விதியினை பயன்படுத்தி பின்வருமாறு என்ன பண்ணலாம் அப்படின்னா கணக்கிடலாம். ஓகேங்களா. P வந்து பார்த்து அப்படின்னா சேகரிக்கப்பட்ட உலர் வாயு இஸ் ஈக்குவல் டு P மொத்தம் மைனஸ் P நீராவி. ஓகேங்களா. இந்த சமன்பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. டால்டனுடைய பகுதி அழுத்த விதியிலிருந்து
ஓகேங்களா, கீழ்முகமாக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய அந்த வாயுனுடைய உலர் வாயுனுடைய கன அளவு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன அளவு ப்ளஸ் அதனுடைய அழுத்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இப்போ டால்டனுடைய பகுதி அழுத்த விதியிலிருந்து கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பி சேகரிக்கப்பட்ட உலர் வாயு, ஓகேங்களா, அந்த சேகரிக்கப்பட்ட உலர் வாயுனோட அழுத்தம் என்பது, ஓகேங்களா, மொத்த அழுத்தம் மைனஸ் நீராவி, அதிலிருந்து நீராவி கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு இப்போ என்ன பண்ண அப்படின்னா சேகரிக்கப்பட்ட உலர் வாயுனுடைய அழுத்தம் நமக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்து அப்படின்னா கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ பி நீராவி என்பது பொதுவாக நீர் இழுவிசை என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, பி நீராவி என்பது என்னது அப்படின்னா பொதுவாக நீர் இழுவிசை என என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைக்கிறாங்க. காற்றின் பல்வேறு வெப்பநிலைகளில், காற்றினுடைய பல்வேறு வெப்பநிலைகளில் இதன் மதிப்புகள் கண்டறிந்து தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா, காற்றின் பல்வேறு வெப்பநிலைகளில் இதன் மதிப்புகள் கண்டறிந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதன் மதிப்புகள் கண்டறிந்து தரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், பின்வரும் கணக்கீட்டினை தீர்ப்பதன் மூலம் டால்டனின் பகுதி அழுத்த விதியினை நாம் புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் கணக்கினை தீர்ப்பதன் மூலம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டால்டனுடைய பகுதி அழுத்த விதியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாயு கலவையானது 4.76 மோல்கள் நியான் இருக்குது, 0.74 மோல் ஆர்கான் இருக்குது, 2.5 மோல் ஜெனான் இருக்குது. இவைகள் எல்லாம் மந்த வாயுக்கள். இவைகள் எல்லாமே என்னது மந்த வாயுக்கள். இவைகள் கண்டிப்பாக என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒன்றோடு ஒன்று வினையில் ஈடுபடுவது கிடையாது. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. 4.76 மோல் எவ்வளோ இருக்குது நியான் இருக்குது, 0.7 மோல்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான் இருக்குது, மற்றும் 2.5 மோல்கள் என்ன இருக்குது அப்படின்னா ஜெனான் இருக்குது. 2.5 மோல் என்ன இருக்குது ஜெனான் இருக்குது, வாயு கலவைகளை கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதன் மொத்த அழுத்தம், அதனுடைய மொத்த அழுத்தம், ஓகேங்களா, 2 அட்மாஸ்பியர் எனில் வாயு கலவையில் பகுதி அழுத்தங்களை கணக்கிடுங்க, வாயு கலவையோட பகுதி அழுத்தங்களை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன சொன்னோம், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் சொன்னோம். அதே மாதிரி இவங்க ஹீலியம், நியான், ஆர்கான் எடுத்திருக்காங்க. ஹீலியம், நியான், ஆர்கான் இவைகள்லாம் மந்த வாயுக்கள், உங்களுக்கே தெரியும். இவைகள் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்து அப்படின்னா ஒன்றோடு ஒன்று வினையில் ஈடுபடாது, என்ன பண்ணாதுங்க ஈடுபடாது. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நியானுடைய பகுதி அழுத்தம், ஓகேங்களா, எக்ஸ் நியான் டிவைட் பை பி டோட்டல் ப்ரெஷர். ஓகேங்களா, இப்போ நியானுடைய எனக்கு இது வேணும் சார் அப்படின்னு பார்த்து அப்படின்னா என் நியான் டிவைட் பை என் நியானா ஆர்கானு ஜெனான் மூன்றுனுடைய கூடுதல். ஓகேங்களா, நியானுடைய மோல்கள் எண்ணிக்கை எவ்வளவுங்க 4.76. கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கானுடைய மோல்கள் எண்ணிக்கை எவ்வளவு 0.74, ஜெனானுடைய மோல்கள் எண்ணிக்கை எவ்வளவு 2.5. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், கீழே இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், மேலே இருக்கிறதோட டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்து அப்படின்னா அதனுடைய மோல் பின்னம் எவ்வளோ கிடைக்குதுங்க, எக்ஸ் மோல் பின்னம் 0.595 கிடைக்குது. அதே மாதிரி ஆர்கானுக்கு, ஓகேங்களா, ஆர்கானுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. என் நம்பர் ஆஃப் ஆர்கானு டிவைட் பை என் நம்பர் ஆஃப் நியானு ப்ளஸ் என் நம்பர் ஆஃப் ஆர்கான் ப்ளஸ் என் நம்பர் ஆஃப் ஜெனான் இருக்குது. அப்போ 0.74 டிவைட் பை 4.76 ப்ளஸ் 0.74 ப்ளஸ் 2.5, ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு 0.093 அதனுடைய மோல் பின்னம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜெனானுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகேங்களா, என் ஜெனான் டிவைட் பை என் நியானு ப்ளஸ் ஆர்கானு ப்ளஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஜெனான் இருக்கும். ஓகேங்களா, 2.5 டிவைட் பை 4.76 ப்ளஸ் 0.74 ப்ளஸ் 2.5 இஸ் ஈக்குவல் டு 0.312. அப்போ மொத்த அழுத்தம், நியானுடைய மொத்த அழுத்தம் மோல் பின்னம் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர், மொத்த அழுத்தம் எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க 2ன்னு சொல்லியிருந்தாங்க, மொத்த அழுத்தம் எவ்வளவு 2. அப்போ ஓகேங்களா, இப்போ மொத்த அழுத்தம் இஸ் ஈக்குவல் டு நியானுடைய மொத்த அழுத்தம் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய மோல் பின்னம் இன்ட்டு மொத்த அழுத்தம். அப்போ இது ரெண்டாவது மல்டிபிள் பண்ண எவ்வளோ இருக்குது 1.19 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். நியானுடைய அழுத்தம், தனிப்பட்ட அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்படின்னா 1.19 அட்மாஸ்பியர் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானுடைய அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்து அப்படின்னா அது மட்டும் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் ஜெனான் ஏஆர் பி டோட்டல் 0.093 இன்ட்டு 2. ஓகேங்களா, அது 2 மல்டிபிள் பண்ண எவ்வளோ இருக்கும் அப்படின்னு அப்படின்னா 0.186 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும், 0.186 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி ஜெனானுடைய அழுத்தம் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஜெனானு பி டோட்டல், ஓகேங்களா, 0.312 இன்ட்டு 10⁻² இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 0.624 அட்மாஸ்பியர் இருக்கும்.
ஓகேங்களா. பி ஜெனானு ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு பி ஜெனான்ட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னா பி டோட்டல் இன்ட்டு ஓகேங்களா 0.312 இன்ட்டு 2 இருக்கும். இப்போ 0.624 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா. இந்த தன் மதிப்பீடு பார்த்திங்க அப்படின்னா 5, 6 இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேங்களா. அது வரலும் இதோடைய டால்டனுடைய பகுதி அழுத்த விதியை படிங்க. அடுத்தது இப்போ ஒரு வாயுனுடைய பகுதி அழுத்தம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. நல்லியல் வாயு சமன்பாட்டை விவரி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான 5 மதிப்பெண் வினா. அது எல்லாம் கரெக்டாக தரவாக படிங்க. ஓகேங்களா. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.